வணக்கம் சார். வணக்கம் சார். பங்களாதேஷ்ல ஒரு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. மாணவர்கள்ல இருந்து அங்க இருக்கிற மக்களுக்குமே நிறைய வகையில தொல்லை நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி மக்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுங்களேன். பர்டிகுலரா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய அந்த பார்ட்டிஷன் நடந்த டைம்ல பாகிஸ்தானுங்கிறது இந்தியாவுடைய ஒரு சைடு, இன்னொரு சைடுலேயும் தொல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் அதை ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒரு நாடு ஒரு இன்னொரு நாடுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் இருக்குங்கிறது உலகத்தில் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பர்டிகுலராகவே ஏன்னா இந்தியாவுடைய பெரிய பலம் மூணு பக்கமும் நீர் இருக்கிறது, கடல் இருக்கிறது. பெரிய பலவீனம் மீதி இருக்கிற ரெண்டு பக்கமும் இந்த மாதிரியான நாடுகள் இருக்கிறது. ஒரு பக்கம் கீழே ஸ்ரீலங்கா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த காலத்தில் அழைச்சது. முஜிபுர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்திரா காந்தி ஒரு பெரிய ஒரு தலைவராக ஆக்கப்பூர்வமாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு பங்களாதேஷ் அப்படிங்கிற பேரில் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போருக்கு பிறகு 71 அல்லது 70 அந்த பீரியடில் நடந்த பிறகு பங்களாதேஷுங்கிறது உருவாகுது. உண்மையை சொன்னால் அந்த நாட்டுக்குன்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஈரோடுனா மஞ்சள்னு சொல்லலாம், லுங்கின்னு சொல்லலாம், திருப்பூர்னா பனியஞ்சட்டின்னு சொல்லலாம், கோயம்புத்தூர்னா டெக்ஸ்டைல்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம மாவட்டங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். கர்நாடகானா நம்ம ஐடின்னு சொல்லலாம். ஹைதராபாடாக இருந்ததுன்னா அமெரிக்காவுக்கு நிறைய பேர் அனுப்புகிற ஒரு மாநிலம் அல்லது இடம்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரேஞ்சஸ் இருக்குது. பட் பங்களாதேஷுக்குன்னு எதுவுமே கிடையாது. நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்கே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பங்களாதேஷி இந்துஸ் இருக்காங்க. இந்தியர்கள் இல்லை, அவங்க அங்கேயே இருக்கிற இந்துஸ். ஒரு 25,000 பேர் நம்ம இந்துக்கள் இங்கிருந்து போன இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. இதுக்கெல்லாம் அதிகமாக பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி ஆல்ரெடி கம்யூனிஸ்டினுடைய ஆதரவின் மூலமாக வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, அல்லது பிறகு மமதாவுடைய தலப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்னது போரில் வீரர்கள், அது பேசிக்கலாக பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி இங்கே நிறைய குழந்தை பெற்று போடுற ஒரு பெரிய கும்பல் தான். இதைத்தான் மோடி அவர்கள் உங்களுக்கு எலெக்ஷன் போது சொன்னார். இந்த மாதிரி நிறைய பேர் ஊடுருவி வந்திருக்காங்க, இவங்களுக்கா நீ சொத்தை பிரித்து கொடுக்க போகிற, பணக்காரங்கிட்டேருந்து வாங்கி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறியா அப்படிங்கிறத தான் அவர் கேட்டார். இந்திரா காந்தி அம்மாவே அவங்க பீரியட்லேயே 82, 81லேயே பங்களாதேஷ்லேருந்து 2 கோடி பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்கள நான் திருப்பி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி 2 கோடி. இது அப்புறம் என்னாச்சு, எல்லாம் இங்கே கரைஞ்சி உள்ள இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான ஒரு இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கல சார். அவங்களுக்கு கூடிய படிப்பு கரெக்டாக கிடைக்கும், மாணவர்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்ல. இங்கே அந்த மாதிரி கிடைக்கல. ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றவங்க அகதியா வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டிலேயே ஒரு வாழ்ந்து கெட்டவங்க யாரோ வர்றாங்க, நம்ம சொந்தக்காரங்கன்னே வச்சுப்போமே, வாழ்ந்து கெட்டவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கான வசதியை கொடுக்கலாம், திருப்பி அவங்கள அனுப்பிச்சு தானே ஆகணும். அவங்க நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு பொண்ணு கொடுத்து சம்மந்தி ஆக்கிப்போமா? அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு பெரிய அந்த சிஏ வந்தப்ப கூட பெரிய லெவல்ல தானே சார் பேசினாங்க. ஆமா, ஏன்னா பர்டிகுலரா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான மத வழியில தொடங்கி நடக்கக்கூடிய ஆட்சி அதுவே மத வெறியா மாறும் பொழுது அங்க சின்ன பின்னமாகுது. அங்கேருந்து நிறைய பேர் வெளில வர்றாங்க, வாழ்க்கை பண்ண முடியாம வெளில வர்றாங்க. மைனாரிட்டிஸும் வர்றாங்க, மெஜாரிட்டிஸும் வர்றாங்க. மெஜாரிட்டிஸ் வந்ததெல்லாம் மமதாவுடைய கேர்டேக்கர் மமதா பானர்ஜி. மைனாரிட்டிஸ் வந்ததுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு 32,000 பேர் தான். இந்த மொத்தம் 3 நாட்டில இருந்து வந்ததே 32,000 பேர் தான். அவங்களுக்கு தான் அந்த குடியுரிமைங்கிறத கொடுத்துருக்கேன் ஒழிய, வாங்க வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுக்குறேன்னு யாரும் சொல்லலை, இந்தியா சொல்லலை. சரி சார், இப்போ இவங்கெல்லாம் ஒருவேளை இவங்களெல்லாம் கிளம்புங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்குரிய தக்க சன்மானம் எதுவுமே கிடைக்கல, இப்போ எங்க போவாங்க? பாருங்க, ஒரு நாடு பிரிக்கும் பொழுது உங்ககிட்ட சொன்னாங்க, உனக்கு வேணும்னா இங்கே இரு, இல்லைன்னா அங்கே போன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் விரும்பி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. போனது இடத்துல உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கல, அல்லது நல்ல தலைமை கிடைக்கல, ஜனநாயகம் இல்லை, நீங்கள் ஒரு 2வது குடியுரிமை பெற்றவராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி வரும்போது அகதியாக தான் வந்தாகணும். இங்கே இருந்த இஸ்லாத் சகோதரர்கள், இங்கே இருந்த கிறித்துவ சகோதரர்கள், இங்கே இருந்த இந்து சகோதரர்கள் இந்தியர்களாக வாழறாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ இவங்க தான் விரும்பி போகிறாங்க. போனதுக்கு அப்புறமும் அவர் முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைத்தார வழியே அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனித்தன்மை எதுவுமே கிடையாது, அங்கேக்குன்னு ஒரு தனித்தன்மை எதுவும் கிடையாது. ஸோ இருக்கிறவங்களை வச்சு நிதி ஆதாரங்கள் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம திமுக கட்சி நடக்குது இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க, அது ஒரு கம்பெனி,
ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு கீழே நிறைய பேர் குடும்ப அரசியல் சொல்றீங்க. அங்க குடும்பம் தானே இருக்காங்க, வேற யார் இருக்காங்க? அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உழைப்பாங்க, இவங்க சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பங்களாதேஷ்லயும் அதுதான் நடந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் கொல்லப்பட்ட போது, ரஹ்மான் கொல்லப்பட்ட போது கிட்டத்தட்ட 18 குண்டு அவர் மேலே போட்டு தட்டு அந்த குடும்பத்தையே முடிச்சிட்டாங்க, அவருடைய குடும்பத்தையே முடிச்சிட்டாங்க. இந்த 2 பெண்கள் மட்டும் தப்பிச்சது. அப்போ அவங்க வெளிநாட்டில் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்ததுனால, நம்ம எப்படி நம்ம திமுகவில் வந்து எல்லாரும் வெளியில் போய் படிப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிறவங்க மட்டும் தமிழை படிக்கணும், ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி அங்கேயும் வந்து அவங்க 2 பேர் போனதுனால தப்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் பழைய காலம். அவங்க ஒன்றும் பெரிய ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கல. ஹசீனா ஒன்றும் 6 மாதத்துக்கு முன்னாடியோ 4 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு பிரம்மாண்டமான பொற்கால ஆட்சியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அது ஒரு வெட்டியாக ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ஒரு வர்த்தகம்ங்கிறது, அங்கே அது இந்தியாவுக்கு இடையூறு கொடுப்பதற்கு ஒரு இடம், அதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த ஒரு முக்கியத்துவத்தை தவிர அந்த பங்களாதேஷுக்குன்னு வேற எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. அதற்குன்னு சரித்திரம் கிடையாது, அதற்குன்னு பின்னணி கிடையாது, அங்கே பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்னு கிடையாது. ஆனால் அங்கே மசூதிகளும் இருக்கு, அங்கே கோவில்களும் இருக்கு, நல்ல மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் வாழற மாதிரி. அதெல்லாம் வேற விஷயம். இல்ல இஸ்லாமியர்களை மட்டும் புறக்கணிக்கிறது அப்படிங்கிற யார் புறக்கணிக்கிறாங்க? மீன் அந்த ஊர்ல இருக்கிறவங்க முக்காவாசி இஸ்லாமியர்களே புறக்கணிச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கேயுமே இப்ப சிஏ கொண்டு வந்தோன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் சிஏ கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கல. சிஏஏ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவா ஒரே வரையில விளக்கிடுறேன். இங்க இருக்கக்கூடிய பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் சொல்றேன். ஒரு 34,000 பேருக்கு மட்டும்தான் ஒரு காலகட்டத்தில் 2014 அல்ல அந்த டைமில் பங்களாதேஷில் இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் வந்த இஸ்லாத் அல்லாத கிறித்துவர்கள், பாரசீகர்கள், இந்துக்கள் அங்கே வாழ முடியாமல் மைனாரிட்டியாக இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்ததோடு அது முடிஞ்சிருச்சு. ஏன் முஸ்லிம்ஸ்க்கு இல்லை? ஏன்னா அவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க, அவங்க அங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க. சிக்கிம் கொடுத்திருக்காங்க, மற்ற திமுகல இருந்து அந்த குடும்பத்துல இருந்து இப்ப கனிமொழி அதிமுக வந்தா யாராவது சேர்ப்பாங்களா? சேர்க்க முடியாது. அவங்க ஆல்ரெடி மெஜாரிட்டி குடும்பம், மனிதர்கள் தானே, எல்லாரும் மனிதர்கள் தாங்க. ஆனா அவங்க வந்து மாமனிதர்கள், அந்த மெஜாரிட்டி இல்லையா? மெஜாரிட்டி எதுக்கு வர போறாங்க? மெஜாரிட்டிக்காக தானே அந்த நாடு பாகிஸ்தான் உருவாகினது. எதற்காக? இந்தியாவில் இருக்க முடியாத இஸ்லாத் சகோதரர்கள் அங்க போய் இருக்கிறதுக்காக தானே பண்ணாங்க. அப்புறம் அவங்க திருப்பி அகதிகளா வந்தாங்கன்னா அதுக்கு பாகிஸ்தானே அகதியா வந்துடலாமே. ஒட்டுமொத்தமா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு ஆட்சியை நடத்திட்டு ஒரு மிலிட்ரி அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்து மிலிட்ரி அது இதுன்னு ஆட்சியை நடத்திட்டு ஒரு கேவலமான வன்முறை ஆட்சி. அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் 10 பேர் இருந்தாங்கன்னா 8 பேர் தூக்கில் தொங்க போடப்பட்டாங்க, இல்லை சுட்டு கொல்லப்பட்டாங்க. இயற்கை மரணம் அடைஞ்சவங்க 1 பேரோ 2 பேரோ தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு எல்லாரும் அவங்க திருப்பி இங்கே வருவாங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறது? மனிதர்கள்னா அப்புறம் உலகத்தில் இதுலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து ஏற்றுக்கலாமே. ஆப்பிரிக்கால இருந்து எல்லாரையும் கூட்டு வந்து இப்போ ஹிந்துஸ் ஹைதராபாத்ல உட்கார வச்சிரலாம். ஹிந்துஸ் வந்து எல்லா இடத்துக்குமே அகதிகளா இப்போ நம்ம எந்த இந்து அகதியா ஐ மீன் ஸ்ரீலங்கன்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தது தமிழர்கள். ஸ்ரீலங்கா தமிழர்களை ஒழிய இந்தியாவில இருந்து அகதியா வெளிநாட்டுக்கு போறதுங்கிற ஒரு சூழ்நிலையை சரி இப்ப இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அவங்க கிரீன் கார்டு ஹோல்டரா அங்க இருந்துடுறாங்களே, அதெல்லாம் போறது எந்த தப்பும் கிடையாது. நீங்க அழைக்கிறீங்க, நான் வர்றேன். நீங்க அழைக்காம நான் வரேனா? அங்க வந்து கதவை தட்டி சார் டு யூ ஹேவ் எனி ஜாப் ஃபார் மீ அப்படி நான் கேட்டேன். இல்ல கூப்பிட்டீங்க வர்றேன், விசா கொடுத்தீங்க வர்றேன், அது வேற விஷயம். அதற்கு எதுக்கு சம்பந்தப்படுத்த வேண்டாம். அதாவது இது வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற ஆஸ்பெக்ட் எதுக்காக வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு காரைக்குடியில வந்து செட்டியார்கள் இருப்பாங்க, அங்க மற்றவங்க இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா காஷ்மீர்ல வந்து இஸ்லாத்தவர்கள் இருப்பாங்க, அங்க வேற யாருமே நிலத்தை வாங்க முடியாதுன்னு இருந்தது. 370க்கு முன்னாடி நிலமே வாங்க முடியாது, உங்ககிட்ட காசு இருந்தாலும் வாங்க முடியாது, நான் விற்கிறேன்னு சொன்னாலும் வாங்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா 370 வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த 370 இப்பதான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலை காரைக்குடியில் இருக்கா? கிடையாது. வேற கோயம்புத்தூர்ல ஏதாவது கவுண்டர்கள் தடுக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் வாழலாம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். பங்களாதேஷோடைய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே இந்த யூனஸ் அப்படின்னு சொல்லப்படுற அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியதா சொல்லப்படுற வன்முறையை தூண்டிவிட்ட இளைஞர்களை அரசுக்கு எதிராக இளைஞர்களை குறி வைக்கிறாங்க. ஸ்ரீலங்கால இதே மாதிரியே பண்ண இது அமெரிக்காவுடைய வேலை. இவங்களுக்கு அறிவு இருந்தால் தான் இவங்க நல்லா நாட்டை நல்லா வளர்த்துருப்பாங்களே. இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லாதனால தானே பிரச்சனை. அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் ஸ்ரீலங்கால இதே மாதிரி தான் நடந்தது. அந்த அவருடைய அதிபர் வீட்டுக்குள்ளே போய் அடித்து கிடிச்சு தூள் கலப்பி பெட்ரோலுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து பண்ணுச்சு. இதே மாதிரியான கும்பல் தான் இங்கேயும் போய் அந்த வேலையை பண்ணுது. எதுக்குன்னா அமெரிக்காவுக்கு பங்களாதேஷில் ஒரு தளம் வேணும்.
அந்த தளம் எதுக்கு வேணும்னா இந்தியாவை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்தியாவை கட்டுப்படுத்துறதுக்காகவும் வேணும். அதை ஹசீனா ஒத்துக்கல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஹசீனாக்கு பாகிஸ்தான் ஆமா, ஏன்னா அவங்க அப்பாவை கொன்னது இவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸோ அவங்களுடைய எண்ணம் அந்த நாட்டினுடைய எண்ணமா இருக்கணுமா நான் சொல்லலை. ஏற்கனவே நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன், ஹசீனா ஒன்றும் பெரிய ஆட்சியெல்லாம் ஒன்றும் நடத்திடல, பொற்கால ஆட்சியெல்லாம் ஒன்றும் நடத்தலை. இங்கே திமுக எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி வரவு செலவுலாம் பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாடு, ஒரு அரசாங்கம். ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அங்கே ஒரு ஆட்சி வரட்டும். அது தடுத்தாங்க இவங்க. ஹசீனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நடுநிலைமையான ஒரு அமைச்சரவை இருந்து தேர்தலை நடத்தும், திரும்பி யாரோ ஆட்சிக்கு வருவாங்க. இப்படி தான் இருந்தது. அதை இவங்க மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ இந்தியாவில் எப்படி ஒரு ஆட்சி இருக்குது, காப்பந்தாயிடுத்து திருப்பி ஆட்சி வருதோ அதே மாதிரியே நடக்கட்டும்னு சொன்னாங்க. இப்போ அதை மீறி இப்போ ஒன்று நடக்கட்டும், நல்ல தேர்தல் நடக்கட்டும் ஒழுங்காக. ஏன்னா லாஸ்ட் டைம் தேர்தல் ஒன்றும் ஒழுங்காக நடக்கல, ஹசீனா ஒன்றும் நேர்மையான தேர்தலில் ஜெயிக்கல. இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியுமே, அதில் இருந்த 221 சீட்டு ஹசீனாவுடைய ஆள், மீதி இருந்ததெல்லாம் ஹசீனாவுடைய அடியாள். ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அந்த இப்போ நீங்கள் அதிமுகவும் திமுகவும் பங்காளிகளாக இருந்து நான் 150 நீ 84 அப்படின்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் பங்காளிகள் தான். இது ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அடுத்த முறை அவங்க மாற்றிப்பாங்க. அங்கே தலைவர் இல்லை பாவம் அதிமுகவில், அதனால் இங்கே இவங்க ஸ்டாலின் ஐயா சொல்கிறது தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஹசீனாவும் அந்த மாதிரி பண்ணாங்க. இங்கே நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இப்போ அங்கே ஒரு ஆட்சி வரட்டும், அங்கே ஒரு நல்லது நடக்கட்டும்னு பார்க்குறோம். அங்கே இந்துக்கள் அடிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ண நினைக்கிறாங்க. காஷ்மீரில் எப்படி பண்டிட்களை விரட்டி விட்டு ஒரு பெரிய ஜெனசைட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான முயற்சியை மட்டும் அமெரிக்காவோ அல்லது சோரஸோ அல்லது அவர்களுடைய அடியாட்களாக இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளோ செய்ய முயற்சி பண்ணா அப்பதான் முதல் முறையா மோடி கிட்ட இருக்கிற இந்திரா காந்தியை பார்க்க போறாங்க. மோடி கிட்ட இந்திரா காந்தி தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகம் தான் மோடியுடைய அடிப்படை. இந்திரா காந்திங்கிறவங்க வந்து ஜனநாயகத்தை மதிக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கான தேசப்பற்று வேற விஷயம். ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரணும்னா பங்களாதேஷில் அமெரிக்கா தப்பு பண்ணணும், சோரஸ் தப்பு பண்ணணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள்லாம் நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா, கூட்டு குடும்பத்துக்குள்ள கட்சியை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எதையாவது தப்பு பண்ணாங்கன்னா, எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம நாட்டினுடைய முக்கிய தலைவர் லண்டன்ல அவங்களுடைய இவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகளை எதையாவது அமெரிக்கா முயற்சி பண்ணிச்சுன்னா அது ஒரு கடங்கார நாடு, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு. அதனுடைய வீழ்ச்சியை இதை வைத்து தான் சந்திக்கும். மக்களுக்கு தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுப்போம். நன்றி சார். வணக்கம்.